ஒரு ட்ரான்ஸ்ஃபர் சீசன்ல எல்லாமே நடக்கும். பெரிய டீம்லேருந்து சின்ன டீமுக்கு போயி தன்னோட கேரியர ரிவைவ் பண்றதா இருக்கட்டும். மான்செஸ்டர் யுனைட்டட் மாரி தன்னோட செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் மோட ஆன் பண்றதா இருக்கட்டும். அந்த மாதிரி டாப் 10 சைனிங்ஸ் ஆஃப் 2024-25 சீசன் இந்த வீடியோ. வெல்கம் பேக் டூ தி ஃபுட்பால் ஓடிசி தமிழ். யூடியூப்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ டாப் 10 சைனிங்ஸ் ஆஃப் 2024-25. ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் PSG வெர்சஸ் செல்சி கிளப் வேர்ல்ட் கப் ஃபைனல்ல நம்ம லைவ்ல வாட்ச் அலாங் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்பவே மோசமா போயிடுச்சுப்பா. நம்பர் 10ல ஆண்டனி. மான்செஸ்டர் யுனைட்டட்லேருந்து ரியல் பெட்டிஸ்க்கு ஜான்வரி ட்ரான்ஸ்ஃபர் விண்டோல ஒரு லோன் டீல்ல போயிருக்கான். பிரீமியர் லீகோட ஹை இன்டென்சிட்டி அண்ட் ஹை பேஸ்ட் ஃபுட்பால தாக்கு பிடிக்க முடியாம நம்மால் லா லிகாக்கு போய் ஒரு பிரைம் நெய்மராவே மாறிட்டான் அப்படின்னு தான் சொல்லணும். நம்பர் 9ல டேவிட் டிஹாயா. மேன் யுனைட்டட் எப்படின்னா கோல்டன் க்ளவ் வின் பண்ண பிளேயர் அவனை ஃப்ரீயா ரிலீஸ் பண்ணிட்டு பால் பிளேயிங் கோல் கீப்பரை வாங்குறேன் ஒனானா வாங்குறேன்னு சொல்லிட்டு அவன் என்னடான்னா பட்டக்ஸ் மட்டும் தான் காட்டுறான், சேவே பண்ண மாட்டான். ஒரு யூரோப்பியன் ஃபைனலே அவனால போயிடுச்சு. என்னடா பண்றீங்க? டேவிட் டிஹாயா ஃப்ளோரன்டினாக்கு போயிட்டு லெட்ஸ் சேவ் அ ஃபக்கிங் டைட்டானிக் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற பாலெல்லாம் சேவ் பண்ணிட்டு இருக்கான். நம்பர் 8ல வில்லியன் பேச்சோ ஃப்ரம் PSG. ராக் சாலிட் டிஃபென்ஸ், நோ நான்சென்ஸ். சும்மா பால் பிளேயிங் பண்றேன், அங்கிட்டும் இங்கிட்டும் போய் பில்டப் பண்றேன் அப்படின்லாம் இல்லாம, ஒரு சாலிடான டிஃபென்ஸ் காமிச்சிட்டு இருக்கான். ஒரு டீசென்ட் ஃபுட்பால் ப்ளே பண்ணிட்டு இருக்கான். கிளப் வேர்ல்ட் கப்ல கூட ஒரு டிஃபென்சிவ் அவேர்னஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷோ பண்ணான். நம்பர் 7 விக்டர் ஓசிமன் டு கேலட்டாசரே. விக்டர் ஓசிமன் நாப்போலிலேருந்து கேலட்டாசரேக்கு சீசன் லாங் லோன்ல போறான். அங்க போயிட்டு பார்க்குற ஏரியல் பால், பார்க்குற பாசிங் பால் எல்லாத்தையும் கோல் ஸ்கோர் பண்ணிட்டு, இப்போ அவனோட மார்க்கெட் வேல்யூ எங்கேயோ இருக்கு. திஸ் இஸ் வாட் யூ கால் எ கரியர் ரிவைவல். நம்பர் 6ல குவாட்ஸ்கேலியா. PSG ஒரு டே லைட் ராபரி பண்ணிட்டானுங்க நாப்போலிய அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். 70 மில்லியனுக்கு ஒரு அப்சல்யூட் பார்கெயின். PSGயோட குவார்டர்பிளுக்கு ஒரு மெயின் ரீசன் குவாட்ஸ்கேலியா. அப்படியே நம்பர் 5க்கு வந்தா டிசரே டூவே ஒன்ஸ் அகைன் PSG என்ன பண்றானுங்கன்னா, இந்த தேனோஸ் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ கலெக்ட் பண்ணி இப்படி போடுவான் தெரியுமா? அந்த மாதிரி ஒரு பிளேயரா கலெக்ட் பண்ணி டீம்ல போட்டுட்டு இருக்கானுங்க. அந்த ஒரு பிளேயரும் ஒரு பவர ரிலீஸ் பண்ணி, "எப்பா என்னடா இப்படி ப்ளே பண்றீங்க? போத் ஃபீட்லயும் ப்ளே பண்ண முடியும் அண்ட் போத் விங்ஸ்லயும் ப்ளே பண்ண முடியும். அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட்லயும் ப்ளே பண்ண முடியும். சென்டர் ஃபார்வர்ட்லயும் ப்ளே பண்ண முடியும்." டிசரே டோவே ஒரு அப்சல்யூட் ஜெம் டு PSG. நம்பர் 4ல ஸ்காட் மெக்டாமினே. ஒன்ஸ் அகைன் மான்செஸ்டர் யுனைட்டட் தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டானுங்கன்னு தான் சொல்லணும். ஒழுங்கா சப்ஸ்டிடியூஷன்ல வந்து எக்ஸ்ட்ரா மினிட்ல கோல் அடிச்சிட்டு இருப்பான். நாப்போலிக்கு போய் சீசன் ஃபுல்லா கோல் அடிச்சிட்டு இருக்கான். நாப்போலியோட சிரியா டைட்டிலுக்கு ஒரு மெயின் ரீசன் ஸ்காட் மெக்டாமினே. நம்பர் 3ல மைக்கேல் ஆலிசே. இதுவும் மேன் யுனைட்டட் தான். மேன் யுனைட்டட் வந்து ஆலிசே வேணும்னு சொல்லிட்டு ஒரு 2, 3 மாசமா வெயிட் பண்ணிட்டு இருந்தானுங்க. ரிலீஸ் கிளாஸ்லாம் பே பண்ணிடலாம். ஃபினான்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்து வச்சுட்டானுங்க. பட் ஆலிசே என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, மான்செஸ்டர் யுனைட்டடோட லீக் பொசிஷன பார்க்குறான். யூரோப்பியன் ஃபுட்பால்லாம் உங்கள்ட்ட இல்ல. நான் எதுக்கு உங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேன் மியூனிக்கு பொட்டிய தூக்கிட்டு கிளம்பிட்டான். இப்போ புண்டஸ்லீகா டிஃபெண்டர்ஸ் எல்லாம் புல்லி பண்ணிட்டு அங்கேயும் இங்கேயும் கோல் அடிச்சிட்டு இருக்கான் மைக்கேல் ஆலிசே. நம்பர் 2 ஒன்ஸ் அகைன் PSG ஹாவனவர்ஸ். மனுஷன் வந்து பெனிஃபிக்காலேருந்து PSGக்கு போய் ஒரு அப்சல்யூட் பாலராவே கன்வெர்ட் ஆயிட்டான். டேக்கிள் பண்றான், ப்ரொக்ரஷன் ரன் பண்றான், பாஸ் பண்றான், எல்லாமே பண்றான். உகார்தேவ மேன் யுனைட்டடுக்கு அனுப்பிட்டு நெவஸ இவனுங்க வாங்கிட்டானுங்க. ஒரு பெஸ்ட் பாக்ஸ் டு பாக்ஸ் மிட்ஃபீல்டர் இப்போ அப்படின்னா அது ஹாவனவர்ஸ் தான். நம்பர் 1 அவுட் ஆஃப் தி பாக்ஸ் கிலியன் எம்பாப்பே டு ரியல் மேட்ரிட். ஃபைனலி ஆஃப்டர் இயர்ஸ் கிலியன் எம்பாப்பே ரியல் மேட்ரிட்க்கு ஒரு ஃப்ரீ ஏஜென்ட்டா போறான். என்னதான் ட்ராஃபீஸ்லாம் ரியல் மேட்ரிட் வின் பண்ணல அப்படின்னாலும் கிலியன் எம்பாப்பே ஸ்டில் குக்கிங். கோல்ஸ், அசிஸ்ட்ஸ், வைப்ஸ் எல்லாத்துலயும் மனுஷன் இருக்கான். என்ன ஒரு உண்மை அப்படின்னா எம்பாப்பே டோன்ட் நீட் ட்ராஃபீஸ் டு ஷோ ஹி இஸ் கிலியன் எம்பாப்பே. ஸோ இதுதான் டாப் 10 சைனிங்ஸ் ஆஃப் 2024-25 சீசன். இதுல சம் பிளேயர்ஸ் அண்ட் கண்டிப்பா உங்க ஃபேவரட்ஸ்லாம் நான் மிஸ் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களோட டாப் 10 யார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நான் அதுக்கு ரியாக்ஷன் கொடுப்பேன். ஸோ லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி யூடியூப்லயும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஒரு இன்சேன் ஃபுட்பால் கம்யூனிட்டியை நம்ம பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லெட்ஸ் கீப் த பால் ரோலிங்.